நேச்சுரல்ஸ் proudly presents கல்யாண மாலை தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம். இணைந்து வழங்குபவர்கள் காசா கிராண்ட் மற்றும் போத்தி ஸ்வர்ணமஹால். இன்றைய நம் உறவுகள் கவலை அளிக்கின்றன, நம்பிக்கை அளிக்கின்றன. அண்ணன் சந்தோஷமா இருந்தா தம்பிக்கு பிடிக்க மாட்டேங்குது. உங்க வீட்டுல எல்லா வீடுகள்ல தான் 2 பேரும் சிரிச்சு பேசினா அவங்க மனைவிங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இது உண்மையா? நானும் என்னோட தம்பியும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பிஸ்னஸ் வாழ்க்கையில் 28 வருஷம் எதிரணியில் தான் இருந்து போராடிட்டு இருக்கோம். காம்படிஷன் தான். இன்னைக்கு அவர் ஸ்பான்சர் பண்ணுற பேனரில் நான் பேசுகிறேன். உறவுகள் நம்பிக்கை அளிக்குதா இல்லையா? சிகேஆர் ஐயா வந்தாங்க. பேசுனது எல்லாமே விக்ரமன் படத்தில் வர்ற கேரக்டர்ஸ் மாதிரியே இருந்தது. அது அவங்க வீட்டில் மட்டும்தாங்க ஐயா இருக்குது. மற்ற எல்லார் வீடும் லோகேஷ் கனகராஜ் படத்தில் வர்ற கேரக்டர் மாதிரியே தான் இருக்குது. பிரச்சனையை பார்த்து ஃபீல் பண்ற குரூப் இல்ல, நாங்க பிரச்சனையை சால்வ் பண்ற குரூப். ஏதோ வறுக்கிற மாதிரி இல்லை, கை காட்டுறீங்க. பின்னாடி ஒரு பெண் சிங்கம் தயாரா இருக்கு. அடுத்து பேசுறவர் கவனமா பேசணும். சிங்கமா? ஐயா, உங்கள் குடும்பத்தில் பிறக்கிற வாய்ப்பு தான் எங்களுக்கெல்லாம் கிடைக்கல. உங்களுக்குள்ள அப்ஜெக்ஷன் இல்லைன்னா எங்களை நீங்கள் தத்தெடுத்துக்கலாம். நான் ரொம்ப கிராட்டிடியூடோடு இருப்பேன். அன்கண்டிஷனல் லவ் செய்வேன். நீங்கள் ஃபர்கிவ் பண்ணலனாலும் பரவாயில்லை. இவ்வளவு நேரம் பேசுற எனக்கு இந்த யோசனை வரலையே ஐயா. சிவகுமார் அவர்கள் இவ்வளவு சாமர்த்தியசாலின்னு எனக்கு இத்தனை நாள் தெரியவே தெரியாது. நான் பல முறை சி.கே. குமரவேல் சாரோட மேடையில் இருந்திருக்கேன், பேசியிருக்கேன். சி.கே. ரங்கநாதன் சாரை பார்த்து பேசியிருக்கேன். ஒரு தடவை கூட எனக்கு தோணினதில்லை என்ன நீங்கள் உங்கள் குடும்பத்தில் தத்த எடுத்துக்குங்க. இவர் இப்போதான் இவரை முதல் தடவையாக பார்க்குறார். பார்த்த உடனே பட்டுன்னு ஒரு அப்ளிகேஷனை தட்டி விட்டுட்டார். 2 அணியுமே ரொம்ப கம்பீரமா பேசியிருக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. இன்றைய நம் உறவுகள் கவலை அளிக்கிறதா, நம்பிக்கை அளிக்கிறதா? நடுவர் திரு ராஜா தலைமையில் கலகலப்பான பட்டிமன்றம். அக்டோபர் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு உங்கள் கல்யாண மாலை யூடியூப் சேனலில் காண தவறாதீர்கள்.